ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி துவரம் பருப்பு கடையில் செய்ய போகிறோம். துவரம் பருப்பு வேக போடுறதுக்கு என்னென்ன போடலாங்கிறது பார்க்கலாம். இது ரேஷன் பருப்பு தான், நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயும் நம்ம செய்கிற விதத்தில் செஞ்சால் சுவையாக இருக்கும். இப்போது எங்கள் ஊர் சைடெல்லாம் மிளகாயை பழுக்க வச்சு வேக வச்ச மிளகாய் இருக்கும். அந்த வேக வச்ச மிளகாய் இதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது பருப்புலேயே வேக போடணும். பச்சை மிளகாய் 1 இதையும் சேர்த்திக்குங்க குக்கரில். பருப்பு இப்போது இதுக்கு பூண்டு சேர்த்திக்குங்க, 4-5 பூண்டு. இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இந்த 1 கப்பில் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம தண்ணி சேர்த்தி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தீ ஸ்பீடாக வச்சு ஒரே விசில் டக்குன்னு எடுத்து ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு. இப்போ இந்த வேக்காடு போதும் நமக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு பொரியுது. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் பருப்பு கடையில் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ அந்த பருப்போடு சேர்த்திக்கலாம். இந்த பருப்பு அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் சிறிதளவு பெருங்காயம் தூள் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இப்போ பருப்பு கொதிச்சிருச்சு. நம்ம இதை கொஞ்சம் கடையலாம். இதே மாதிரி பருப்பு கடைஞ்சி பாருங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.